கொடுத்துட்டோம், அப்பா வீட்டு சொத்துல பங்கு இல்லைன்னு யாரும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் கொடுத்துட்டாங்க. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1986க்கு முன்னாடி இதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவோம். நம்ம பொண்ண தாய் மாமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவோம். தாய் மாமன்னா அம்மாவோட தம்பி, சரியா? அம்மாவோட தம்பி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே ரத்தமா இருக்கும் நமக்கு பிறந்த குழந்தைங்க. மரபணுக்கள் ரீதியா இந்த மாதிரி ஒரே பிளட்ல ஒரே வம்சாவளியில கல்யாணம் பண்றப்போ குழந்தைகள் வந்து அதாவது உடல் ஊனமுற்ற வளர்ச்சி இல்லாத குழந்தைகளா பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா மருத்துவத்துறை சொல்லுது. அதனால வந்து அந்த காலத்துல அதுதான் நம்ம எல்லா பெண்களோட பலவீனமே. முதல்ல இருந்து சரி, ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, முதல்ல பிறப்பை பதிவு பண்ணணும். அது நம்மளோட கடமை, சரியா? அதுக்கப்புறம் 6 வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமா அந்த குழந்தைய வளர்க்க வேண்டியது நம்ம பெற்றோர்களோட கடமை. அதுக்கு அரசாங்கமும் உதவி பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்களை நாம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பால் இல்லைன்னா உடனே அடுத்த நிமிஷம் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நீங்க பால் போடுங்க. அந்த குழந்தை வந்து என்ன பண்ண முடியும், அந்த சப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து பால் ஊறும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு 1.5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு, அது குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நீங்க பால் அந்த குழந்தை அந்த வேலைக்கு வைக்கிற கம்பெனி அதுக்கு மேல தவறு செய்யணும். அவங்க மேல சட்டம் நடவடிக்கை அந்த பெண்ணுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி ஒரு பிரச்சனை வந்தா கூட அதே மாதிரி தயவு செய்து அம்மாக்கள் எல்லாருக்கும் சொல்றேன், பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களுக்கு இந்த போன்ல டெய்லி ஸ்டேட்டஸ் கேட்குறது, எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, என்னம்மா பண்ண, எனக்கு என்னம்மா சமைச்ச, வீட்டுக்காருக்கு என்னம்மா கொடுத்தா, வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, மாமியார் தயவு செய்து. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த கணவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த மாமியாருக்கும் உள்ள கேப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, இடையில பூந்துருக்கீங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த குடும்பத்தோட ஒட்டவே மாட்டேங்கிறாங்க. இது உண்மை. இன்னைக்கு நிறைய பெண் உங்க அப்பா வீட்டு சொத்துல யாரும் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அப்பா வீட்டு சொத்துல பங்கு இல்லைன்னு யாரும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் கொடுத்துட்டாங்க. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1986க்கு